வணக்கம். நாங்கள் இன்றைக்கு நானும் தலைவரும் வந்திருக்கிற இடம் வந்து மானிப்பாயில் இருக்கிற சிறுவர் பூங்காவுக்கு. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால், இங்கால பார்த்தா புக்கதின்னி பிள்ளையார் கோயில் என்று நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இதில் வந்து அவை சொல்லி வேணும். அதுக்கு முன்னுக்கு தான் இந்த சிறுவர் பூங்கா இருக்குது. இந்த சிறுவர் பூங்கா வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தா இதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கான வந்து உள்ளுக்குள்ளே இருந்து அவங்க விளையாடுறது. ஸோ அங்கே ஒரு சின்ன சின்ன மாதிரி ஒவ்வொரு திங்ஸ் மாதிரி இருக்குது. இதில் இருந்தால் அவங்கள விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி அங்கால போனால் அங்கால பார்த்தா இருக்கிறதுக்கு ஊஞ்சல்கள், அடுத்தது வந்து உள்ளுக்குள்ள பறவைகள் கூட எல்லாம் இருக்குது. இதில் தலைவர் நின்று விளையாடி கொண்டு நிற்கிறார். ஸோ நாம் வந்து பறவைகள் என்னென்ன பறவைகள் இருக்குதுன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இதில் பார்த்தா மயில் இருக்குது, பாருங்க மயில். ஸோ இது உங்களுக்கு தெரியாதண்டு இல்லை, இங்கால முயல். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இங்கால கருங்கோழி. அப்படியே வந்தால் இங்கால புறா. இங்கால எங்களுக்கு வேண்டப்பட்ட நபராக இருப்பார். ஸோ ஹாய் சார், என்ன செய்கிறீங்க? ஸோ குரங்கு. ஹாய் சார். சார் தக்காளி பழத்தை சாப்பிடணுன்னு இருக்கிறார். அதில் பார்த்து ஸோ இது ஒரு டைமில் வந்து நீங்கள் இங்கே இருக்கலாம், இருந்து பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் இருந்து கொண்டு பிள்ளைகளை விளையாட வச்சு கொண்டு இருக்கலாம். ஸோ தலைவர் இங்கால விளையாடி கொண்டிருக்கிறார். காய் சொல்லுங்க ரிஷி, காய் சொல்லுங்க எல்லாருக்கும். காய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஓகே. ஸோ இவர் விளையாடி கொண்டிருக்கிறார் இங்கால. இதில் நாங்கள் வந்த டைம், நானும் தலைவரும் வந்த டைம் வந்து இங்கால ஆக்கள் இல்லை. வந்த டைம் வந்து 7:30. ஸோ இது வந்து இவருக்காக தான் வந்தது இன்றைக்கு. ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் இருக்குது. இங்கால சின்ன பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து விளையாட விடலாம். இதில் இருக்கிறதுக்கு குந்தெல்லாம் இருக்குது. இதில் பிள்ளைகளை இருத்தி வச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம். ஒரு வரலாறு முக்கியம் என்ற மாதிரிக்கு இதில் ரிலாக்ஸாக வந்து இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்க, பிள்ளைகளை வந்து விளையாடலாம். ராட்டினம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு இடமா இருக்கும் இந்த இடம். உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரிக்கும் இருக்கும். ஸோ ஆக்கள் வந்து ஒன்றிக்கணும் இப்போவும். இது பிள்ளைகளை கூட்டிக்கணும் வந்து ஆக்குமா? எங்கேயா இருக்கிறீங்களா? மானிப்பாய் தானே? ஓகே. வளமே வாரீங்களா? ஸோ இங்கால ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குது. அங்கால இருட்டன்னபடியால் உங்களுக்கு தெரியாது. நான் இன்னொரு டைம் வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் உங்களுக்கு. இதில் ஒரு பெரிய ஒரு ராட்டினம் ஒன்று இருக்குது. இருட்டுக்கு தெரியுதோ தெரியல உங்களுக்கு. இந்த படங்களில் பார்க்குற மாதிரிக்கு பெரிய ஒரு ராட்டினம்.
அதே மாதிரி இங்கால நல்ல ஒரு மரங்கள் இருக்குதா, நல்ல மரமும் உண்டு, நல்ல மரங்கள் இருக்குது இங்கே. ரிலாக்ஸாக வந்து இருக்கலாம் இங்கே. இது வந்து கார் பைக் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஒரு மணித்தியாலத்துக்கு 100 ரூபா தான். சின்னக்கள் இருந்தால் கூட்டி கொண்டு வந்து மானிப்பாயில் இருக்கிற புக்கத்தின்னி பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு தான் இந்த சில்வர் பார்க் இருக்குது, சைல்ட் பார்க். ஸோ இதை நீங்கள் கூட்டி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் மேலே பார்ப்போம். தலைவர் முன்னுக்கு போகிறார். சார் அங்கே போகிறீங்க? போங்க போங்க. இல்லை, மேலே இருந்து பார்க்க ஒரு வியூ உண்டு, நல்ல வியூவாக தான் இருக்கா. நல்ல பாதை அமைச்சு வச்சிருக்கிறாங்க, சுற்றி சுற்றி வார மாதிரிக்கு. இது மண்டபம் மாதிரி, இதில் கோல் இருக்குது. உள்ளுக்குள்ளே புகையை தடை போட்டிருக்குறாங்க, வேலை நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இது ஒரு மண்டபம் மாதிரி. நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு மண்டபத்தில் இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தால், வேலை செய்கிறதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் மீட்டிங் மாதிரி ஒன்று செய்யலாம், பர்த்டே செலிப்ரேஷன் செய்யலாம். ஸோ கூட்டிக் கொண்டு வந்து இதில் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு ஹோல் ஒன்று செய்திருக்கிறாங்க. ஸோ மேலே இருந்து பார்க்க இது வந்து எப்படி ஒரு வியூவில் இருக்கும். இதுதான் அந்த ராட்டினம். ஓகே, நீங்கள் ஃப்ரீ டைம் இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து நீங்கள் இங்கே விளையாட விடலாம். ஓகே, பாய். ரிஷி தலைவர் பாய் சொல்லுங்க. ஓகே, பாய்.